சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த முருகன் கோயில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்திருப்பதால் குன்றக்குடி என்று அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமானின் சாபத்தால் மயிலே மலையாகி போனதாகவும் அந்த மலை மீதுதான் முருகப்பெருமான் வீற்றிருப்பதாகவும் தலபுராணம் கூறுகிறது. இந்த மலை மயிலின் வடிவத்தை ஒத்திருப்பதால் மயூரகிரி, மயில்மலை, அரசவரம், கிருஷ்ண நகரம் போன்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. வண்ணமயில் மென்மையற்ற மலைக்குண்டானது எப்படி என்பது குறித்த தெய்வீக சம்பவங்கள் நம்மை பிரமிக்க வைக்கிறது. ஒரு சமயம் அசுரர்கள் தேவர்களை பழிவாங்கும் நோக்கில் முருகனின் வாகனமான மயிலிடம் சென்று பிரம்மதேவரின் அன்னம், திருமாலின் கருடன் ஆகியவை மயிலை விட வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று சொன்னதாக உண்மைக்கு புறம்பான செய்தியை கூறினர். அசுரர்களின் சூழ்ச்சி அறியாத மயில் கோபமடைந்து பிரம்மாண்ட உருவம் எடுத்து அன்னத்தையும் கருடனையும் விழுங்கி விட்டதை எடுத்து இந்திரனும் திருமாலும் முருகனிடம் சென்று முறையிட்டனர். முருகன் மயிலின் சதியை உணர்ந்து பூலோகத்திற்கு போய் மலையாக கிட என்று சபித்தார். இதனால் மனமுடைந்த மயில், அறியாமல் செய்துவிட்டேன், என் பாவத்திற்கு பிராயச்சித்தம் வழங்குங்கள் என்று மண்டாடி கேட்க, ஒரு நன்னாளில் முருகன் குன்றக்குடிக்கு வந்து மலையாக இருந்த மயிலை உயிர்ப்பித்ததோடு அந்த மலையின் உச்சியில் கோயில் கொண்டு அருளாட்சி செய்து வருகிறார் என்கிறது தலபுராணங்கள். மலையை கீழிருந்து மேல் நோக்கி பார்க்கும்போது மயில் தோகை விரித்து இருப்பது போல தோன்றுவதால் அதன் கீழே கோயில் கொண்டிருக்கும் விநாயக பெருமானுக்கு தோகையேடி விநாயகர் என்று பெயர் பெற்று அவரை வணங்கிய பின்புதான் பக்தர்கள் மலையேறி சென்று ஆறுமுகனை தரிசிக்க வேண்டும் என்பதும் ஐதீகம். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய இக்கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு பின்னர் மருது சகோதரர்களால் பல திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இத்திருத்தலம் திருமண தலமாகவும் மருத்துவ தலமாகவும் விளங்குகிறது. பொன்னங்கடுக்கை முடிவேந்த புனிதருக்கு அமைக்கும் பொருளன்றி மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தமக்கு என்று அமையாமே. மண்ணும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனையை அடியார்கள் துண்ணும் பொடிபூசனை கொள்ளும் தூயோன் அடித்தாமரை தொழுவோம் என்று அருணகிரிநாதர் தம் திருப்புகழில் பாடியுள்ளார். சண்முகநாதர் வள்ளி தெய்வானையுடன் 6 முகங்களும் 12 திருக்கரங்களுடனும் காட்சி தருகிறார்.